கூத்து நடத்துறவன் பாக்கெட்ல கைய விடுறவன் ரெண்டு பேரும் ஒரே குரூப் தான். சன் டிவி நடத்துறவன் பாக்கெட்ல கைய விடுறவன் ரெண்டும் ஒண்ணுதான். இதுல வேற அவன் உஷாராகி இருந்துடுறாங்கிறதுக்காண்டி அவனுக்கு ஆட்டம் ஆரம்பத்துல ஒரு கப்புல சாப்பிட்டு பாருங்க. அப்ப சாப்பிட்டுக்கிட்டு அவன் அடி மயக்கத்துல பாக்குறான். அதை சாப்பிட்டான்னா வண்டி ஓட்ட முடியாது அவனால அப்படின்னு தெரியுது ஸ்டாலினுக்கு. நிறைய பேர் ஸ்டாலினுக்கு அறிவு இல்லைங்கிறாங்க. நான் அதை ஒத்துக்கல. அறிவுள்ள கிரிமினல்ங்கிறேன் நான். அறிவு இல்லைன்னு இல்ல. அது சாப்பிட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுனா ஆக்சிடென்ட் பண்ணிடுவானா. சாப்பிட்டுக்கிட்டு குடும்பத்தை ஓட்டுறா, குடும்ப நாசமா போவாதா? சாப்பிட்டுக்கிட்ட குடும்பத்தை பார்க்க முடியுமா? குடும்பம் முன்னேறுமா? சாதாரண ஒரு குடிகாரன் 150 ரூபாய்க்கு தான் குடிக்கிறான், 100 ரூபாய்க்கு தான் குடிக்கிறான் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய பிடிக்கிறான். மச்சாங்கிட்ட இருந்து பிடிக்கிறான். பிடிங்கிட்டு சகேந்திரிக்கு இந்தா 1000 ரூபாய் பிச்சை காசு, இந்தா பிச்சை தானே நீ அப்படிங்கிறான். கரண்ட் பில்ல 6 மாசத்துக்கு ஒருக்க கூட்டுறானே, மாசம் கணக்கெடுப்பு பண்ணி சொன்னானே, எடுக்கலையே. அது நமக்கு தெரியல, தெரியல. ஏன்னா நம்ம மயக்கத்துல இருக்கோம். மானாட மயிலாட நான் அதை பார்க்க மாட்டேன். அந்த கேபிள் கனெக்ஷன் என்கிட்ட இல்ல. எங்க வீட்டுல எல்லாம் நெட் கனெக்ஷன் தான். பழைய சினிமா தான் பார்ப்பேன். தள்ளி தள்ளி பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்துச்சு. கொஞ்சம் 4 வார்த்தை கேட்டுட்டேன். என்ன சீரியலா? அதுல அந்த பொம்பளை சொல்றா, அவ வீட்டுக்காரனை பார்த்து சொல்ற, புதுசா கல்யாணம் பண்ண பொம்பளை அது. ஆமா, வீட்டுக்காரனை பார்த்து சொல்றா, அது நீங்களும் உங்க கூட 5 நண்பர்களாமே, அதானே சொல்ல வர்றீங்க? அதெல்லாம் தைரியமா சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, நீங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம வீட்டுல தண்ணி அடிக்கணும் அப்படிதானே? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சைடிஸ் எல்லாம் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிறா அந்த பொம்பளை. ஆமா, என் வீட்டு டிவியில என்னடா இது நடக்குது? நான் பல வருஷமா பார்க்கறது இல்ல. அது ஆதி காலத்திலே இருந்து பார்த்தாலும் அந்த சீரியல், அந்த ஒளியும் பார்க்கிற நேரத்தில் கூட சீரியல் பார்க்க மாட்டோம். அது ஒரு இது அப்படி வந்துச்சு. வந்துட்டா இப்படி வருது. 5 பேர் பரவாயில்லை, நான் சைடிஸ் பண்ணி கொடுக்குறேங்கிறாவா? சரிதானே நான் சொல்றது? சீரியல் அப்படி யாரு? திமுக காரனா? யாரு டிவியில் நடத்துறா? புதிய தேர்தல வேறையா? திமுக காரனா? தினத்தண்டி வேறையா? திமுக ஆதித்தன் குடும்பம் அப்படிங்க. நீங்க சீப்பா சிவந்தி ஆதித்தனுடைய குடும்பமா நடத்துது தினத்தண்டிய? திமுக கார விலைக்கு வாங்கி வச்சு நடத்துறான். தினத்தண்டியை யார் நடத்துறா? ஸ்டாலின் தான் நடத்துறான். தினமலரை யார் நடத்துறா? அதுவும் ஸ்டாலின் தான் நடத்துறான். சிலரை சொந்தமா வச்சுக்குவான், சிலரை வாடகை எடுத்து வச்சுக்குவான். வெளியில எவனையும் இருக்கக்கூடாது. திமுக காரன் எப்படி பூத்துல வேலை செய்வான்? அவன் எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு 2 பேர் போட்டு வச்சிருப்பான். இன்னும் 4 எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு 8 பேர் இருப்பாங்கல்ல, அவனாலையும் விலைக்கு கரெக்ஷன் பண்ணி வச்சுக்குவான். மற்ற ஆளுங்களையும் கரெக்ஷன் பண்ணி வச்சுக்கிறானா இல்லையா? அப்படிதானே பண்றான். நம்ம ஆள் விலைக்கு போகாம இருந்திருப்பீங்க, அதை நான் ஒத்துக்கிறேன்.
எனக்கு ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா திமுக முயற்சியா தானே எல்லாரையும் கரசம் பண்ணுவானா இல்லையா? பாவில்ல ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சொன்னாதானே மக்களுக்கு புரியும். எல்லா தேர்தலையும் விலைக்கு வாங்கி வச்சிருக்கான். யார் அது? சின்ன பையன் என்ன உதயநிதியா? எல்லா தேர்தலையும் விலைக்கு வாங்கி வச்சிருக்கான். அவனுக்கு விரும்பாத பட்டம் அங்க வரக்கூடாது, காட்டக்கூடாது. நான் தாங்க தெருவில் எங்க அப்பா தான் பஞ்சாயத்து பிரசிடண்ட். எவன் தான் இங்க வந்து விளையாடுறது? வேற ஒருத்தர விளையாடக்கூடாது. எங்க தாத்தன் எங்க அப்பா நாங்க தான் தமிழ்நாட்டை வாங்கி வச்சிருக்கோம். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், கிறிஸ்தவன் ஆயிட்டேன், எந்த மதத்தை அழிச்சிருவேன் சொன்னாரா இல்லையா? உண்மையா இல்லையா? இந்த மாதிரி அழிச்சு வந்தேன்னு சொன்னா அதுக்கு சில நம்மால் சொல்றான் அவன் சனாதன தர்மத்தை அழிப்பேன் அப்படின்னா. என் பேரு குமரிகிருஷ்ணன், சில பேர் பிரச்சார பீரங்கின்னு சொல்லுவான். அப்ப பிரச்சார பீரங்கிய அப்படின்னு சொன்னா அது குமரிகிருஷ்ணன் இல்லையா? என்ன போய் கரெக்டு தானே? நீ சனாதனம்னா என்ன? சனாதனம்னா இந்து தர்மம். இந்து தர்மம்னாலும் சனாதனம்னாலும் இந்து மதம்னாலும் ஒண்ணுதான். அது என்ன? இந்து மதம்னா என்ன? இந்து மதம் என்னையா? என்ன இங்கிலாந்துக்காரன் கொண்டு வந்து பரப்புனதா? மாலிகாப்பூர் கொண்டு வந்து பரப்புனதா? இந்து மதம்னா என்ன? திப்பு சுல்தான் கொண்டு வந்து பரப்புனானா? என்ன இந்து மதத்தை யாரு பரப்புனா? பாதிரி பரப்புனானா? அன்னை தெரசா பரப்புனாளா? இந்து மதத்தை பரப்புனது யாரியா? இந்து மதம்ங்கிறது இந்தியாவினுடைய சுவாசம். இந்து மதம்ங்கிறது இந்தியாவினுடைய ஜீவன். என்ன ப்ளூ கலர் சட்டை புரியுதா? இந்து மதங்கிறது என்னது? இந்தியாவினுடைய ஜீவன், இந்தியாவினுடைய உயிர் நாடி, இந்தியாவினுடைய கலாச்சாரம். இந்தியானா என்னது? இந்தியானா என்னதுங்க? இந்த சீனானா என்னது? ரஷ்யானா என்னது? வெறும் கல்லு மண்ணு இல்ல நாடுங்கிறது. ஒரே மாதிரியான குணம் உடைய, மனம் உடைய, எண்ணம் உடைய, சிந்தனை உடைய, செயல் உடைய மக்களுடைய கூட்டம் தான் தேசம்னு சொல்லப்படுகிறது. இந்தியானா அதுக்கு ஒரு குணம் இருக்கு, புரியுதா? ரஷ்யானா அதுக்கு ஒரு குணம் இருக்கு, இங்கிலாந்துனா அதுக்கு ஒரு குணம் இருக்கு. இன்னைக்கு இவனோட இருப்பா, நாளைக்கு இன்னொருத்தனோட இருப்பா. அதான் இங்கிலாந்து. உன்னுடைய குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகளோடு விளையாடுகிறார்கள். புரியுதா? என்ன புரிஞ்சிச்சு? உன்னுடைய குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகளும் நம்முடைய குழந்தைகளோடு விளையாடுகிறார்கள். இதுதான் இங்கிலாந்து கலாச்சாரம், இதுதான் கிறிஸ்தவ கலாச்சாரம். நான் முக்காடு போட்டுருவாங்க முழுசா, வெளியில யாரும் பார்க்க முடியாது. 25 அடிக்கு சோரை தூக்கி வளர்த்து கட்டியிருப்பான் வீட. ஆமா, ஒரு சின்ன ஓட்டை போட்டிருப்பான் உள்ள இருந்து வெளியே பார்க்கறது. வெளியே இருந்து உள்ள பார்க்கறதுக்கு ஓட்டை கிடையாது, உள்ள இருந்து வெளியே பார்க்கறதுக்கு சின்ன ஓட்டை. அப்படிதான் வீடு கட்டி வச்சிருப்பான் துபாயில எல்லாம், அரபு நாடுகள் எல்லாம். அது கிறிஸ்தவ கலாச்சாரம். என்ன குனிஞ்சி நடப்பா பெண், ஆடவன் காதியில காலில விரல்ல மெட்டி போட்டிருப்பான்.
இப்ப எல்லாம் நம்ம மெட்டி போடல, பொம்பளைக்கு தான் போட்டு விடுறோம். புரியுதா? அந்த காலத்துல நம்ம ஆம்பளைக்கு தான் போடணும். யாராவது மெட்டி போட்டுருக்கீங்களா? போடணும். அப்ப பெண்மகள் குனிந்து நடப்பாள். இவன் திருமணமானவன், அவனை நிமிர்ந்து பார்க்க கூடாது. பெண்ணுக்கு கழுத்துல தாலி கட்டி இருப்பான், அந்த ஆண் நிமிர்ந்து பார்ப்பான். இவள் திருமணமானவள், ஒருவேளை நமக்கு மனைவியாக கூடுமோ என்று நினைத்து பார்க்க கூடாது. நீங்க என்ன பொறுப்பு? புரியுதா உங்களுக்கு? இது இந்திய கலாச்சாரம், இது இந்து கலாச்சாரம், இது சனாதன கலாச்சாரம். இதை அழிப்பான விசைக்கிருமி மாதிரி நசுக்குவாங்களாம். கேட்டுக்கிட்டா போதாது, வீட்டில் போய் சொல்லணும். சும்மா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடுறதுல 2 மணி நேரம் பயணம் பண்ணி வந்திருக்கேன் சென்னையில இருந்து. கேட்டுக்கிட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்து மதம் இந்தியாவினுடைய கலாச்சாரம், அது இந்தியாவினுடைய தர்மம். ரோஜா பூவை எனக்கு பிடிக்கும், ஆனா அதனுடைய வாசனை பிடிக்காது. என்னடா இது? பலாப்பழம் பிடிக்கும், ருசி பிடிக்காது. என்ன பேசுற நீ? இந்தியாவை பிடிக்கும் நீ எவன் சொல்றானோ அவனுக்கு இந்து மதம் பிடிக்கணும். இந்து மதம் பிடிக்காது. நான் இப்ப மாறி போயிட்டேன், ஆனா அது என்னுடைய தாய் மதம், அது சிறப்பானதுன்னு சொல்லணும். அப்படி சொல்லாதவன் இந்தியனே இல்லை. கூட்டம் போடுறானுங்கல்ல, பெரிய பெரிய கூட்டம் போடுறான், சின்ன சின்ன கூட்டம் போடுறான். திமுக காரன் மாநாடு நடத்துறான், போராட்டம் பண்றான். கருணாநிதி வாழ்க்கை சொல்றான்ல, செத்து போனவன் எப்படி வாழ்வான்? வாழ்க்கை சொல்றான்ல, அண்ணா வாழ்க்கை சொல்றான்ல, எம்ஜிஆர் வாழ்க்கை சொல்றான்ல. நீ போயிருக்கிறவை உன் கூட்டத்துக்கு எல்லா வாழ்க்கையும் சொல்றான்ல. புரட்சி தலைவி அம்மா வாழ்க்கை சொல்றான்ல. என்னைக்காவது எங்கேயாச்சும் இந்தியா வாழ்க்கை சொன்னானா? நீங்க கேட்டிருக்கீங்களா? பாரத் மாதா கி ஜெய் சொன்னானா? சொல்ல மாட்டான். தேச விரோதி அவன். ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கப்படாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா கட்சியினுடைய மூலத்தை பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகம் 1923 திராவிட கழகம் இருக்கு. 1944 49 தான் திமுக மாத்தினான். ஏன் திமுக மாத்தினான்? ஈவேரா வளர்த்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டாங்க. யார கல்யாணம் பண்ணாரு? ஈவேரா தெரியுமா உங்களுக்கு? யாரு? ஈவே ராமசாமி நாயக்கர். நம்ம கோதண்ட ராமன் தான். ராமசாமி நாயக்கர் பொண்ணா வளர்த்தாரு, புருஷனா மாறிட்டாரு. இப்ப போச்சா சட்டத்தில் உள்ள போட்டிருப்பாங்க. போச்சா சட்டம் அப்ப இல்ல. அவரு பொண்ணா வளர்த்தவங்களை பொண்டாட்டிய ஆக்கினதுனால கோவிச்சுக்கிட்டு, அப்படின்னா ஏன் கோவிச்சுக்கணும்? இவங்க அண்ணாதுரையும் கருணாநிதியும் பொண்டாட்டிய ஆக்கிக்கலாம்னு நினைச்சாங்களா? அவங்க அதுக்கு கோவிச்சுக்கல. அவங்க எதுக்கு கோவிச்சாங்கன்னா, மொத்த துட்டு இவராட்ட இருக்குங்க. அந்த ஆளு நம்மளை கை வைக்க விட மாட்டேங்கிறான். நாளைக்கு மண்டையை போட்டோம்னா எடுத்துக்கலான்னு இவங்க இருந்தாங்க.
ஆனா ஒரு வாரிசை உண்டு பண்ற மாதிரி கல்யாணத்தை பண்ணதுனால கோவிச்சுக்கிட்டாரு அண்ணாதுரையும் கருணாநிதியும். புரியுதா? என்ன அதனாலதான் அண்ணாதுரை கோவிச்சுக்கிட்டது. கோவிச்சுக்கிட்டு பெரியார் திராவிட கழகத்திலிருந்து திமுக ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திராவிட கழகத்தில் 1944 எல்லாரும் கூடி ஒரு தீர்மானம் போடுறான். ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு போனாலும் பரவாயில்லை, இந்த சென்னை ராஜஸ்தானியை விட்டு போகவே கூடாது. அரசியல் நடத்துறான். அரசியல் கொடிய பிடிச்சிட்டு வர்றான். வெள்ளக்காரன் போப்படாயின்னு சொன்னவன் கொடிய பிடிச்சிட்டு வார சுப்பிரமணிய சிவாவுக்கு குஷ்டரோகத்தை கொடுத்தவன் கொடிய பிடிச்சுக்கிட்டு வாரான். அவனுடைய ஆதரவாளன் கொடிய நாட்டு பாடுறான். நாட்டு சரி எனக்கு பார்த்தேன். அது வெள்ளக்காரனுக்கு ஓட்டு போட்டு போறானு. பாபு சிதம்பரம் பிள்ளையே செக்கிலுக்க வச்சு சாகடிச்சவன், பெரும் கொடுமைகளை செஞ்சவன் அந்நியன். அவனுக்கு 2 நோக்கம் இருந்து, ஒண்ணு மதமாற்றம், இன்னொன்னு புடிங்கிட்டு போறது கூடால. நல்ல நெசவாளிக்கு கட்ட விரலை வெட்டினான், நல்ல விவசாயிக்கு காலை வெட்டினான் வெள்ளக்காரன். இங்கு விவசாயம் நடக்கப்படாது, இங்கு தொழில் செழிக்கப்படாது, இங்குள்ள மக்கள் வாழக்கூடாது. அதெல்லாம் கொண்டு போறதுக்கு தான் தண்டவாளம் போட்டான். தண்டவாளம் போட்டு இங்க உள்ள சொர்க்கத்தை எல்லாம், இங்க உள்ள பொருளை எல்லாம், இங்க உள்ள தானியங்களை எல்லாம், தங்கத்தை எல்லாம், மாணிக்கத்தை எல்லாம், வைரத்தை எல்லாம் கடத்தினான். இந்த இங்கிலீஷ் சினிமாவில் நீங்க பாத்தீங்கன்னா நீ நடக்கும் போது சத்தம் கேட்கும். ஏன்னா மரத்திலேயே ஃப்ளோர் வச்சிருப்பான். எல்லாம் நம்ம ஊர்ல இருந்து கொண்டு போன மரம் தான். ஆமா, எல்லாம் வெட்டி கடத்தினான் வெள்ளக்காரன், கொள்ளக்காரன். அந்த கொள்ளக்காரனை விரட்டி அடிக்கிறதுக்காக பாபு சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவாவையும் இன்னும் பல தேசிய தலைவர்களையும் கொடூரப்படுத்தினான், வெட்டி வீழ்த்தினாங்கிறதுக்காக அந்த ஆசு அப்படின்னு சொல்ற திருநெல்வேலி கலெக்டரை சுட்டு கொன்னான் சுதந்திர போராட்ட வீரன் வாஞ்சிநாதன். இவன் கருணாநிதிக்கு பிறந்த ஸ்டாலின் வெள்ளக்காரன் தான் இந்தியாவை ஆளணும்னு சொன்னவனுக்கு பிறந்த ஸ்டாலின் என்ன சொல்றாரு தெரியுமா? குரூப் 4 எக்ஸாமினேஷன்ல ஒரு கேள்வி கேட்கிறார். ஆயுஷத்துறையை சுட்டு கொன்ற கொலைகாரன் யார்? முதல் குற்றவாளி யார் அப்படின்னு கேட்கிறான் கேள்வி. பதில 4 பேர் பேரை சொல்லி அதுல ஒரு பேரை ஆக்ஸ் துறையை சுட்டு கொண்டவன் யாருங்கிற அந்த கேள்விக்கு பதில வாஞ்சிநாதன்கிற பேரு ஒரே. வாஞ்சிநாதனை டிக் பண்ணணுமா? குற்றவாளியாம் வாஞ்சிநாதன். வாஞ்சிநாதன் குற்றவாளி தான். ஆனா வெள்ளக்காரனுக்கும் பிறந்தவனுக்கும் குற்றவாளி. இந்தியனுக்கு வாஞ்சிநாதன் குற்றவாளி அல்ல. வாஞ்சிநாதன் சுதந்திர போராட்ட வீரன். வாஞ்சிநாதனை குற்றவாளிங்கிற, சுதந்திர போராட்ட வீரனை குற்றவாளி, வெள்ளக்காரன நல்லவங்கிற, ஆட்சி துறைங்கிற. என்னடா துறை உனக்கு அவன்? அப்ப நீ யாரு? காப்பருங்கிறது உலகம் பூராவும் பயன்படக்கூடிய ஒரு உலகம். காப்பர் தான் செல்போன்ல இருக்கு, எல்லாத்திலையும் இருக்கு, எலக்ட்ரானிக் விஷயங்கள்ல எல்லாம் இருக்கும். காப்பர் ரொம்ப மைனூட்டான விஷயங்கள்ல இருக்கும். காப்பர் ரொம்ப முக்கியம். இந்த காப்பர் ஏற்றுமதி பண்றது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் போட்டி. இந்தியாவில் காப்பர் ஏற்றுமதிக்கு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது தூத்துக்குடியில இருந்த காப்பர் ஃபேக்டரி ஸ்டெர்லைட் ஆலை. இந்த ஸ்டெர்லைட் ஆலையை இழுத்து மூடணும்னுக்கிட்டு சீனாக்காரன் திட்டம் போட்டான்.
சீனாக்கார திட்டம் போட்டு அங்க இருந்து திட்டமிட்டு இந்தியாவில் இருந்த தமிழ்நாட்டில் இருந்த கூலிப்படை கொஞ்சம் பேரை கூப்பிட்டு போராட வச்சான். அந்த கூலிப்படைக்கு தலைமை தாங்கியது யார் தெரியுமா? திமுக. போராடலாம். இவனே துப்பாக்கி தேடு பண்ற மாதிரி அவன் துப்பாக்கி 65 பேர் செத்துட்டாங்க. சாராய கடை மூடிட்டியா? கள்ளக்குறிச்சியில 65 பேர் செத்தாங்கல்ல, சாராய கடை மூடல. தூத்துக்குடியில கொஞ்சம் பேர் செத்துட்டாங்கன்னு உடனே அதை மூடணும்னு நீதிமன்றம் போனான். நீதிமன்றம் போய் மூடிட்டான். யாருக்கு ஆதரவா மூடனான்? சீனாக்காரனுக்கு ஆதரவா துட்டு வாங்கிட்டான். துரோகி. இதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்க தெரிஞ்சது என்ன? மாநாட மயிலாட நல்லா இருக்கு. யார் வீட்டுல எல்லாம் கேபிள் வச்சிருக்கீங்க? என் வீட்டுல ஒருத்தன் வந்தான். அப்போ கேபிள் போடுறவன் என்னடான்னு கேட்டேன். அதுக்கு பார்த்து 20 வருஷம் இருக்கும். என்னடான்னு கேட்டேன். அவன் சன் டிவின்னா சன் டிவி மயிலாது. நீ எதுக்கு வந்திருக்கான்னு கேட்டேன். சார் நான் கேபிள் டிவி வச்சிருக்கேன். டேய் நீ கேபிள் டிவி தான் வச்சிருக்கேன், சன் டிவி சொல்லாத. புரியுதா? அந்த காலத்துல கேபிள் டிவினாலே சன் டிவி தான். அதை வச்சு அவன் படத்தை போட்டு காட்டிடுவான். அதுல சொல்றதெல்லாம் பொய் தான், உண்மையா சொல்ல மாட்டான். வடக்கு வாழ்கிறது தெற்கு செய்கிறதும்பா. நான் என்ன வட செங்கல்பட்டா? இது தெற்கையாது, இது தேயுதும்பா. வடக்கு செங்கல்பட்டு வாழுதும்பா. நீ தெற்க தலை வச்சு படுத்தீங்கன்னா தெற்கு தேயுது, கால் வாழுது, தலை தேயுதும்பா. ஏன்னா ஆரியன் திராவிடன் பாண்ட எவன்ட ஆரியன்? வெள்ளையா இருக்கிறவன் ஆரியன். அப்ப நான் என்னடா? நீ ஆரியம் பாதி திராவிடம் பாதி. என்னடா உனக்கு வந்துச்சு? இதெல்லாம் பொய். அவன் சன் டிவியில சொல்ற பொய். என்ன அங்க திரும்புறீங்க? ஒத்துக்கலையா? எல்லாம் உண்மையா? நான் தமிழன்பா. பொய்யா உண்மையா? அவன் தமிழனா? ஓங்கோல்காரன். நான் தமிழன்பா. அவன் வீட்டுல யாரு தமிழ் பேசுறா? உதயநிதி ஸ்டாலின் பேசுறது தமிழா? என்னடா இந்திய அரைக்கியும்பா. என்ன இந்திய அரைக்கியா? அப்ப உருது அரைக்கு இல்லையா? இப்ப அவன் புதிய கல்விக் கொள்கையில என்ன சொல்றான் தெரியுமா? நிறைய உருது பள்ளிக்கூடங்களை திறக்கணுங்கிறான். அப்புறமா நம்ம பிள்ளைங்க அங்க போய் படிச்சா முக்காடு போட்டுக்கிட்டு தான் படிக்கணும்பா. அப்புறமா நமாஸ் பண்ணி தான் படிப்பையே ஆரம்பிப்போம்பா. என்ன எவ்வளவு காலம் தான் சகிச்சுவீங்க இதை? நீங்க மட்டும் ஓட்டு போட்டா போதுமா பிஜேபிக்கு? பக்கத்து வீட்டுல சொல்லணும் திமுக காரன் என்ன அநியாயம் பண்றான். அவன் டிவியில பேசுறதெல்லாம் பொய். இப்ப ஒரு கணேச ஒரு பொய்ய செய்வோம். இந்த பொய் அப்படின்னா அந்த காலத்து சினிமா சிவாஜி கணேசன் சினிமா. ஏன்னா அவங்கெல்லாம் சிலருக்கு ஞாபகம் இருக்கும். அது அவன் திருடன். ஏன்னா அப்போ ஒரு பேங்க்ல கொள்ளையடிக்கணும். பேங்க்ல செக்யூரிட்டி இருப்பான், பெரிய பூட்டு இருக்கும். அதுக்கு இவனுங்க திருடனுங்க ஒரு 15 பேர் திட்டம் போட்டு கல்யாண ஊர்வலம் மாதிரி வரான். ஊதிக்கிட்டு டொம்பு டொம்முன்னு அடிச்சுக்கிட்டு வர்றான். ஒரு 10-15 பேர். ஏன்னா நீர் பார்த்துருக்குறோம், முன்கூட்டியே சிரிக்கிற. அப்போ அந்த பேங்குக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு ஒரு 500 ரூபாய் பட்டாஸ் வாங்கி கொளுத்துவான். செக்யூரிட்டி எல்லாம் பார்ப்பான். நம்ம தான் சன் டிவியை பார்க்குற மாதிரி
அப்படியே பார்க்கும்போது ஒரே கூடி அங்கதான் பார்க்கும் பட்டாசு வெடிக்கிறத. இவன் அந்த பூட்டை அடிச்சு உடைச்சா சத்தம் வரும்ல, அது கேட்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் பட்டாசு போட்டான். பட்டாசு பட்ட பண்ணி வெடிக்குது, டவின்னு பூட்டை அடிச்சான். திறந்துச்சு. திறந்துடு சீசேவா உள்ள போய் திருடுறான். அப்போ பூட்டை உடைக்கிறது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக பட்டாசு உடைச்சாங்க. அத மாதிரி திமுக காரன் திருடுறது தெரியப்படாதுங்கிறதுக்காக பொய்ய சொல்லுவான். நீங்க அந்த பொய்யையே பேசிட்டு கிடப்பீங்க. நான் ஒரு மேடையில போய் உட்கார்ந்தேன் நேற்றுக்கு தான், மதுரையில். அப்ப எல்லாரும் அதையே பேசிட்டு கிடக்குறாங்க. ஏன் தமிழ்நாடுங்கிற பேர் இல்லை? ஆமா, எப்படி இருக்கும், இதுக்கு முன்னாடி இருந்துச்சா? அதே தான் பேசுறான். பட்ஜெட்டை பத்தியே பேசல, அவனுக்கு நேரமே கிடைக்கல. இப்போ அங்க ஏதோ சத்தம் கேட்டுது, பூட்டு உடைஞ்சிருக்கு, உள்ள யாராச்சும் போனாங்களா, இதெல்லாம் பாக்குறதுக்கு அங்க நேரமே கிடைக்கல. இந்த பட்டாசு வெடிச்சதான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நல்ல பேங்க்ல நடந்தது தெரியாது. பேங்க்ல நடந்த கொள்ளையை மறைக்கிறதுக்காக பட்டாசு கொளுத்தி போடுற மாதிரி திமுக காரன் அவன் பண்ற கொள்ளைய மறைக்கிறதுக்காக பொய்ய சொல்லுவான். சந்தீவி பாக்குறவனுக்கு அது புரியாது. புரியுமா? பைத்தியக்காரனுக்கு எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு தெரியுமா? ஒத்துக்குவானா? என்ன வை, உங்ககிட்ட தான் கேட்கிறேன். மனநலம் குன்றியவன் ஒருத்தங்க இருக்கான் நம்ம குடும்பத்துல. அட தம்பி, உனக்கு இப்படின்னா ஒத்துக்குவானா? ஆமா, நான் வர்றேன், பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு வர்றேன் அப்படின்னு வருவானா? வரவானா? நான் நல்லா இருக்கேன்பா அப்படிதானே சொல்லுவான். சண்டியே பாக்குறவன் நான் நல்லா இருக்கேன். ஆமா, அது இன்ப நிதியோ துன்ப நிதியோ நாசமா போன நிதியோ பேரனோ கொள்ளு பேரனோ குழந்தையோ எதா இருந்தா என்ன, அவன் குடும்பத்துல வந்ததுக்கு ஓட்டு போடுவாயா? அவன் தான் என்ன ஆளணும் அப்படிதானே சொல்றான். அதுதான் சண்டிகை பார்க்கறவன். என்ன இங்க யாராவது இருக்கீங்களா அப்படி? சில ஆளு நம்மள சொல்றான். என்கிட்ட என்ன சொல்றான், ஜி செய்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பார்க்கிறேன் ஜி அப்படின்னா. நான் உனக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். நீ வெளியூருக்கு 6 மாசம் போயிட்ட, திரும்பி வர்ற நீ ஊர்ல என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கணும். ஒரு பள்ளிக்கூட வாத்தியார் இருக்காரு, ஒரு திருடன் இருக்கிறான், ஒரு தண்ணி கேஸ் இருக்கிறான், குடிகாரன் இருக்கிறான், ஒரு ரவுடி இருக்கிறான். அப்போ ஊர்ல என்ன விஷயம் நடந்துச்சுங்கிறத நீ ரவுடி கிட்ட கேட்பியா, அந்த குடிகாரன் கேட்பியா, திருடன் கேட்பியா, பள்ளிக்கூட வாத்தியார்கிட்ட கேட்பியா? ஏன்டமா கேட்பீங்க? வாத்தியார்கிட்ட கேட்டாதான் நியாயமான பதில் கிடைக்கும். என்ன நியூஸ போய் சன் டிவியில பாப்பியா, பொதிகையில பாப்பியா, பிஜேபி காரன் சொல்ற நியூஸ பாப்பியா? நல்லவன் சொல்ற பேஜ் தானே பார்க்கணும். ஏன் பிஜேபி காரன் சொல்றத பார்க்கக்கூடாதா? இந்த பொதிகைக்கு வரீங்க, அங்கேயே திமுக காரன் தானே வேலையை போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். பிஜேபி காரன் சொல்ற நியூஸ பாருங்க. நல்லவனுக்கிட்ட கேட்டாதானே நடக்கிற விஷயம் தெரியும். நாட்டு நடப்பு அயோக்கியன் போய் கேட்டீங்கன்னா, சண்டிகாரன் போய் கேட்டா நம்மள சொல்றான், ஜி இந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீ நாங்க பாக்குறோம் ஜி அப்படின்னா. நான் எல்லாம் பாக்குறதே கிடையாது. அவனுங்க பேப்பருங்களையே கையில தொட மாட்டேன் நான். என்ன செல்லுல தான் நியூஸ் பார்த்துக்குவேன். எவன் பேப்பரையும் கையில தொட மாட்டேன் நான். எதுக்கு அவன் பேப்பரை நம்ம 5 ரூபா கொடுத்து வாங்கணும்? அவன் கிரிமினல். அவன் செய்திகளையே திருப்பி சொல்றவன். என்ன புரியுதா உனக்கு? செய்திகளை திருப்பி சொல்ற மாதிரி பெரிய பாவம் எதுவுமே கிடையாது.
அவன் இந்த பட்ஜெட்டுங்கிறது இப்ப போட்ட பட்ஜெட்டு அப்பா என்ன என்ன அது காங்கிரஸ்காரன் ஆட்சியில விவசாயத்துக்கு 2% தான் ஒதுக்குவான். ஒன்லி 2%. 100 ரூபாய்னா 2 ரூபாய். ஆமா அப்படிதான் பண்ணணும். அடல் பிகாரி வாஜ்பாய் வந்துதான் விவசாயத்திற்கு அதிகமா ஒதுக்கினாரு. காங்கிரஸ்காரன் ஆட்சியில எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் இருக்கும், காப்பீடு இருக்கும். என்ன பைக்கு, வண்டி, காரு, சினிமா நடிகையினுடைய கண்ணும் எல்லாத்துக்கும் அவத்தோட எல்லாத்துக்கும் இன்சூரன்ஸ் படைப்பான். கவர்ச்சி நடிகை இருக்கா இல்லையா, அதுக்கு இன்சூரன்ஸ் படைப்பான். என்ன புரியல அவனுக்கு? இன்சூரன்ஸ் சொல்றவங்க பண்ணியிருப்பான் காங்கிரஸ்காரன் ஆட்சியில். ஆனா பொட்டக்காட்டுல விதைச்சு காட்சி கிடக்கிறானே ஏழை விவசாயி, அவன் விதைச்ச நெல்லுக்கு இன்சூரன்ஸ் கிடையாது காங்கிரஸ்காரன் ஆட்சியில். அடல் பிகாரி வாஜ்பாய் வந்துதான் பயிர் காப்பீடு திட்டம். அப்ப 13 விழுக்காடு கட்டணும். நிறைய 1000 ரூபாய்னா ஒரு 13 விழுக்காடு 130 ரூபாய் கட்டணும். 1 லட்சம் ரூபாய்னா 13,000 ரூபாய் கட்டணும். பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு அதை 2 விழுக்காடா குறைச்சாரு. 2 1.5 நஞ்சை புஞ்சை. 1 லட்சம் ரூபாய்க்கு 2,000 ரூபாய் கட்டினா போதும் பயிர் காப்பீடு. காங்கிரஸ்காரன் ஆட்சியில 2% தான் ஒதுக்குவான். இப்ப நரேந்திர மோடி ஆட்சியில மொத்தம் ஒதுக்கின தொகை எவ்வளவு தெரியுமா? காங்கிரஸ்காரன் ஆட்சியில மன்மோகன் சிங்னு இருந்தாரு பாருங்க, தெரியுமா? அவரை பார்த்துருக்குறா? எப்படி இருப்பாரு? தாடி வச்சிருப்பாரா? தாடி வச்சிருப்பாரு மன்மோகன் சிங். தாடி வச்சிருப்பாரான்னு கேட்டேன். மன்மோகன் சிங் அங்க வச்சிருப்பாரு, இங்க 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 கிடையாது. நீர் ஏதாவது துபாய் பாய்க்க பார்த்துட்டு வெளிநாட்டில் தலைவர்கள் எல்லாம் கூடக்கூடிய அவையில போனா மன்மோகன் சிங்